ஜெய் மகாகாளி. புத்திர பாக்கிய தடையா? திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அல்லது ஆண் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா? அல்லது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இதோ ஒரு அற்புதமான மாந்திரீக சூட்சமம். இந்த மாந்திரீக சூட்சமத்தை கிருத்திகை நட்சத்திர நாளில் செய்ய வேண்டும். 3 காலமும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். முருகப்பெருமான் ஆலயத்திற்கு கிருத்திகை நட்சத்திரம் அன்று சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கு கிடைக்கக்கூடிய விபூதி வாங்கிட்டு வரணும். அந்த விபூதி கருவறையில இருந்து பூஜாரி எடுத்து கொடுப்பாங்கல்ல, அந்த தட்டுல இருந்து கொடுப்பாங்கல்ல, கருவறையில தீபாரத்தி காட்டக்கூடிய தட்டு, அந்த தட்டுல இருந்து விபூதி கொஞ்சம் சேகரிச்சுட்டு அதை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து 1 டம்ளர் தண்ணீர்ல அந்த விபூதியை முழுமையா கலந்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் உங்கள் வீட்டை சுற்றி வியாபிக்கும். அப்படி வியாபிக்கும் பொழுது உங்களது பிரார்த்தனை நிச்சயம் நடக்கும். நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும். நம்பிக்கையோடு இந்த மாந்திரிக சூட்சமத்தை செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலை. இந்த மாந்திரிக கலையை, நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படும் மாந்திரிக கலையை ஒரு மாந்திரிக வித்தை எனும் பெயரில் 21 பாடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான தமிழில் தந்து கொண்டிருக்கின்றேன். அதை கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நாள்பட்ட பிரச்சனை, நாள்பட்ட தொந்தரவுகளுக்கு மாந்திரீக பரிகாரம் தெரிந்து கொள்ள விரும்பினாலோ வாட்ஸ்அப் மூலமாகவே தற்பொழுது பதிவு செய்து பார்த்து கொள்ளலாம். நேரடியாக வர வேண்டியது கிடையாது. மேலே உள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், விளக்கம் தருகின்றோம். மாக்காளியே நமக.